வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திசுதேசிகேந்திரம் द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै श्रीदत्तदेवं ह्यवधूतहंसं श्रीरामकृष्णं च सदाशिवेन्द्रं स्वयं प्रकाशाख्यमुनिप्रकाण्डम् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि. त्वमेव माता च पिता त्वमेव, त्वमेव बन्धुश्च सखा त्वमेव, त्वमेव विद्या द्रविणं त्वमेव, त्वमेव सर्वं मम देवदेव. ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितः प्रज्ञानघनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि. ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादम् शङ्करं लोकशङ्करम्. अथातः परमहंसानां समाधिविधिं व्याख्यास्यामः. सच्छब्दवाच्यमविद्याशबलं ब्रह्म ब्रह्मणो व्यक्तम् अव्यक्तान्महत् महतोऽहङ्कारः अहङ्कारात् पञ्चतन्मात्राणि पञ्चतन्मात्रेभ्यः पञ्चमहाभूतानि पञ्चमहाभूतेभ्योऽखिलं जगत्. पञ्चानां भूतानां एकैकं द्विधा विभज्य स्वार्धभागं विहाय अर्धभागं चतुर्धा विभज्य इतरेषु योजिते पञ्चीकरणं मायारूपदर्शनम् अध्यारोपापवादाभ्यां निष्प्रपञ्चं प्रपञ्च्यते. पञ्चीकृतपञ्चमहाभूतानि तत्कार्यञ्च सर्वं विराडित्युच्यते. ओङ्कारः सर्ववेदानां सारतत्त्वप्रकाशकः. तेन चित्तसमाधानं मुमुक्षूणां प्रकाश्यते. आसीदेकं परं ब्रह्म नित्यमुक्तमविक्रियम् तत्स्वमायासमावेशात् बीजमव्याकृतात्मकम्. तस्मादाकाशमुत्पन्नं शब्दतन्मात्ररूपकम्. स्पर्शात्मकस्ततो वायुस्तेजोरूपात्मकं ततः. ஆதிசங்கரர் ஆத்ம தியானம், அத்வைத ஆத்ம தியானத்திற்கான உபாயத்தை உபதேசித்திருக்கிறார். அவர் உரைநடையில் சொன்னதை சுரேஸ்வராச்சாரியார் வார்த்திகத்தின் மூலம் விளக்கம் தந்திருக்கிறார். ஆக ஓங்காரத்தை பற்றுக்கோடாக கொண்டு சித்தமானது
பிரம்மத்தையே தியானம் பண்ணுவதற்கு, அகண்டாகார விருத்தி ரூபமாக விளங்குவதற்கு முமுட்சுக்களுக்கு உபாயம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது என்று தொடங்கி 2வது ஸ்லோகத்தில் சொன்னார். பிரம்மனுடைய லக்ஷணத்தை சொன்னார். நிர்குண பிரம்மனுடைய லக்ஷணத்தை சொல்லி அந்த நிர்குண பிரம்மன் மாயையினால் சகுண பிரம்மன் என்றும் ஈஸ்வரன் என்றும் அழைக்கப்படுகிறார். ஈஸ்வரன் உண்மையில் மாறுபடாதவராக இருந்தபோதிலும் மாயையின் கோணத்தில் மாறுபடுபவர் போல காட்சி அளிக்கிறார். அவருக்கும் எண்ணங்கள் இருப்பது போலவும் அவருக்கும் எல்லா அறிவும் கருணையும் இருப்பது போலவும் அவர் காட்சி அளிக்கிறார். தான் அத்வைத சித்தாந்தம். அவருக்கு அனந்த கல்யாண குணங்கள் பகவானுக்கு, ஆனால் உண்மையிலே நிர்குணன். நிர்குணகான்னு சொன்னால் ஒரு குணமும் இல்லாத, சத்வரஜஸ்தமஸுங்கிற குணமும் கிடையாது, சத்குணங்களும் கிடையாது, துர்குணங்களும் கிடையாது. தீய குணங்களும் இல்லை, நல்ல குணங்களும் இல்லை. ஆக 3 குணங்களில் தான் நல்ல குணம் கெட்ட குணம் இருக்குது. இந்த 3 குணங்களில் தான் நல்லது கெட்டதே இருக்குது. சத்வரஜஸ்தமஸில் தான் நல்லது கெட்டதுங்கிறதே இருக்குது. பகவான் குணங்களையும் குற்றங்களையும் கடந்தவர். உண்மையிலேயே பிரம்மன் குணங்குற்றங்களை கடந்தது. ஆத்மாவும் அப்படி என்று அத்வைத சித்தாந்தம் சொல்லுகிறது. ஜீவனுடைய யதார்த்த ஸ்வரூபமும் நானும் நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை. இறைவன் நல்லவர் மாத்திரம் இல்லை, அவர் கெட்டவர் இல்லைங்கிறது சொல்லப்படாது. கெட்டவருங்கிறது கிடையவே கிடையாது. எவனோ துக்கம் இருக்கிறவன் தான் பகவானை திட்டுவான். ஆனால் பகவானை பூஜை பண்ணுற போது அவர் அனந்த கல்யாண குணங்களை உடையவர் என்று தான் பக்தி கிரந்தங்களில் உபாசனையில் சொல்கிறோம். நமக்கு பகவானை வேறையாக வச்சு பார்க்குற போது பகவான் எல்லா குணங்களையும் நற்குணங்களும் நிரம்ப பெற்றவர், எல்லா அறிவும் பெற்றவர், நம்முடைய வினை பயன்களுக்கு ஏற்றபடி வினைகளுக்கேற்றபடி வினை பயன்களை கொடுப்பவர். சர்வஜன், சர்வேஸ்வரன், கர்மபல தாத்தா, எல்லாம் க்ளீன் துவைத்தம். ஆனால் பகவானுடைய யதார்த்த ஸ்வரூபமும் நிர்குணா, ஜீவனுடைய யதார்த்த ஸ்வரூபமும் நிர்குணா என்பது அத்வைத சித்தாந்தப்படி. மற்ற சித்தாந்தங்களில் ஜீவன் நிர்குணன்னு சொல்ல மாட்டாங்க. ஜீவனுக்கும் குணங்கள்லாம் இருக்குது. ஆத்மாவுக்கு என்னெல்லாம் குணங்கள் இருக்குதுன்னு நிறைய சொல்லப்படுறது உண்டு. ஆக அகம் நிர்குணா, ஈஸ்வரா நிர்குணா. நிர்குணத்தில் தான் ஐக்கியம், ஒன்றுங்கிற தன்மை. சகுண திருஷ்டியில் அவர் ஆண்டவன், நான் எல்லாம் அறிந்தவன், நான் சிற்றறிவுடையவன், அவன் வாலறிவுடையவன். இப்போ என்னாச்சு, இந்த பிரம்மன் மாயினால் மாயா சக்தியினால் அதிலிருந்து சிருஷ்டி தொடங்கிறது. பீஜம் அவ்யாக்கிருதாத்மகம். சமாவேஷாத் அந்த ஈஸ்வரன் அந்த பிரம்மனுடைய சாயை அல்லது நிழல் அந்த மாயையில் பட்டவுடனே மாயை படைப்புக்கு ரெடி ஆகிடுது. இந்த மாயை ஈஸ்வரனுடைய பிரதிபிம்பத்தை, பிரம்மனுடைய பிரதிபிம்பத்தை வாங்கிக்கிற போது அது அவ்யாக்கிருத்தம்னு, ஈஸ்வரனுக்கே அவ்யாக்கிருதான்னு ஒரு பேர். ஈஸ்வரனுக்கே அவ்யாக்கிருதான்னு தான் பேர். அதுக்கு காரணம் என்னென்னா, மாயாசகிதம் பிரம்ம. மாயாசகிதம் பிரம்மனை ஈஸ்வரன் என்றும் அவ்யாக்கிருத்தன் என்றும் சாஸ்திரத்தில் விவகரிக்கிறது வழக்கம். ஆக மாயா சமாவேஷாத்து பீஜம் அவ்யாக்கிருதாத்மகம். அப்போ இந்த அவ்யாக்கிருத்தத்திலேருந்து முதல்ல என்ன வருதுன்னா பஞ்சபூதங்கள் வருகிறது. அதை வர்ணிக்கிறது. இந்த பூதங்கள்லாம் சூக்ஷ்ம பூதங்கள், ஸ்தூலம் இல்லை. இது சட்டில் எலிமெண்ட்ஸ். கிராஸ் லெவலுக்கு வரணும்னா இன்னும் நிறைய வேலை பண்ணணும். தஸ்மாத் ஆகாசம் உற்பன்னம். தஸ்மாத்னா அந்த மாயாசகித பிரம்மனிடமிருந்து, அவ்யாக்கிருத்தத்திலிருந்துன்னு அர்த்தம்.
அவ்யாகிருதஸ்வரூபமாகிய ஈஸ்வரனிடமிருந்து வியாக்கிருத்தமான ஆகாஷாதி பஞ்சபூதங்கள் தோன்றின. மாயைக்கு பிரகிருத்தின்னு ஒரு பேர். பிரகிருத்திலேருந்து சிருஷ்டி ஸ்டார்ட் ஆகிடுதுன்னா அது பேர் விகிருதி. பிரகிருதி விகிருதி. இப்போ மாயிலேருந்து விகிருதி உண்டாகிறபோது முதல்ல சூக்ஷ்மமாக பஞ்சபூதங்கள், அதை தான் இந்த ஸ்லோகத்தை சொல்லிருக்கு. ஆகாசம் உற்பன்னம். ஆகாசம்னா ஸ்பேஸ், சட்டில் லெவல். இது கிராஸ். இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ஸ்தூலமான ஆகாசம், சூக்ஷ்மமான ஆகாசம் உண்டாயிற்று. அதை நம்ம கற்பனை தான் பண்ணிக்கணும். அது என்னென்னா இருக்குது. நமக்கு எத்தனையோ விஷயம் தெரியலை, ஆனால் இருக்குதுன்னு ஒத்துன்னு தானே இருக்கும். ஒரு இத்தினோண்டு இதுக்குள்ளே அத்தனை சக்தி இருக்குதுன்னு ஒத்துக்கிறோமே. சக்தியை கண்ணாலேயாக பார்க்குறோம். அது காரியத்துக்கு வந்த பிறகு தான் அதில் இருக்குதுன்னு ஒத்துக்கிறோம். காரியத்தை வச்சு காரணத்தை அனுமானம் பண்ணுறோம். இந்த ஸ்தூல ஆகாசத்துக்கு சூக்ஷ்ம ஆகாசம் இருக்கணும்னு அனுமானம் பண்ணுறோம். சாஸ்திர பிரமாணமும் இருக்குது. சயின்ஸ்லேயும் அதை சொல்லுகிறார்கள். பௌத்திக விஞ்ஞானத்திலும் இது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதனால் தஸ்மாத் ஆகாசம் உற்பன்னம். அதுக்கு ஆகாசத்துக்குன்னு ஒரு குணம் இருக்குது. அது என்னதுன்னா சப்த தன்மாத்திரகம். சப்தம்னா ஒலி, சவுண்டு. ஸ்பேஸோட குணம், அதுக்குன்னு ஒரு சுபாவம் என்னதுன்னா சப்தம். இப்போ ஸ்பேஸ் இல்லைன்னா நான் பேசுகிற பேச்சு உங்கள் காதுக்கு போய் சேராது. காதுக்குள்ளேயும் ஆகாசம் இருக்குது. ஆகாஷஸ்ய சாத்விகாம்சாத் ஸ்ரோத்ரேந்திரியம் சம்பூதம் சொல்ல போகிற தத்துவபோதத்தில் படிச்சிருக்கோம். காதுங்கிற கேட்குற சக்திங்கிறது, கேட்குற சக்தி ஆகாசத்தினுடைய சாத்விக அம்சத்திலிருந்து தோன்றியது. கேட்குற சக்தியை பற்றி அங்கே சொல்லியிருக்கு. அதெல்லாம் அப்புறம் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன சப்தம், சப்த குணகம் ஆகாசம். ஆகாஷா சப்த குணகா. ஆகாசம் ஆகாசங்கிறதுக்கே லட்சணம் என்ன தெரியுமோ? எல்லாத்துக்கும் எது இடம் கொடுக்கிறதோ அதுக்கு பேர் ஆகாசம். காற்று முதலான மற்ற 4 பூதங்களுக்கும் இடம் தருவது எதுவோ அதற்கு பெயர் ஆகாசம். அவகாச பிரதாத்ருத்வாத் ஆகாஷா. எல்லாவற்றுக்கும் எது அவகாசம் கொடுக்கிறதோ அதற்கு ஆகாசம் என்று பெயர். ஆகாஷா. ஆங்கிறது உபசர்க்கம் தானே, காஷுங்கிற தாத்து. ஆகையினால எங்கேயும் வியாபிச்சிருக்கிறது. எல்லாம் ஆகாஷா, ஆகாஷா, சங்காஷா, பிரகாஷா, இப்படிலாம் நிறைய சம்ஸ்கிருதத்தில் பதங்கள்லாம் வியாக்கரணத்தில் படித்தா இருக்கும். சப்த தன்மாத்திரகம். அதோட சப்த, அதோடைய இந்த இடத்துல குணம்னு சொல்கிறோம், தன்மாத்திரன்னு சொல்கிறோம். அதனுடைய இது மாத்ரா ஸ்பரிசாஸ்து கௌந்தேய. இந்த இடத்துல மாத்திரான்னா இந்திரியங்கள்னு அர்த்தம். ஆனால் இந்த மாத்திரை சப்தத்துக்கு இந்திரியங்களால் கிரகிக்கப்படுறது தான் அது. இந்த சப்தத்தை காதால் தான் கிரகிக்க முடியும். அதனால் அதுக்கும் மாத்திரைன்னு பேர். தன்மாத்திரம் அப்படின்னா குணம்னு அர்த்தம். ஆகாசஸ்ய சப்த தன்மாத்திரகம். ஆகாஷே மாத்ரா மீயத்தே நது அவகாசதாத்ருத்வ சாந்த கோர மூடத்வாதய யஸ்மின் தத் சப்த தன்மாத்திரம் ததேவ ரூபம் யஸ்ய குணகுணினோஹோ அபேதாத். சப்தம் ஆகாசத்தினுடைய குணம். அது முடிச்சுட்டார். சப்த தன்மாத்திர ரூபகம் ஆகாசம் தஸ்மாத் உற்பன்னம். அப்படி படிக்கணும். சப்தம் என்கின்ற தன்மாத்திரம்னா குணம்னு போட்டுக்கோ. சப்தங்கிற குணத்தை என்ன வெளியிடை ஒன்றாய் விரிந்தாய் போற்றி. வெளியிடை ஒன்றாய் விரிந்தாய் போற்றி. மாணிக்க வாசகர். வெளியிடை ஒன்றாய் விரிந்தாய் போற்றி. வழியிடை
இரண்டாய் திகழ்ந்தாய் போற்றி. தீயிடை வழியிடை இரண்டாய் ஏதோ திகழ்ந்தாய் போற்றி வரும். அப்புறம் தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி. அப்புறம் நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி. அப்புறம் பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி. இந்த ஆர்டரில் போவார், கீழிருந்து மேலே போவார். பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை நான்காய் நெருப்பு தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை இரண்டாய் நிகழ்ந்தாய் போற்றி, வெளியிடை ஒன்றாய் விரிந்தாய் போற்றி. அவர் பஞ்சபூதத்தில் அப்படியே அழகாக சொல்கிறார் மாணிக்க வாசகர். இல்லை தமிழில் நமக்கு சௌரியமாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். சப்த தன்மாத்திர ரூபகம் ஆகாசம் உற்பன்னம். ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கு 3 குணம் இருக்குது. சத்வரஜஸ்ஸு தமஸுங்கிற குணம் இருக்குது, அது மாயா காரியம். ஆனால் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் குணம் இருக்குது, அது சத்துவத்தினால்தான் வந்திருக்கு. அந்த ஆகாசத்தோட ஸ்பெஷல் குணம் சப்தம். சப்தம்னா ஒலி, ஒலியை உடையது ஆகாசம். ஒலியையும் ஆகாசத்தையும் பிரிக்க முடியாதுங்கிறார் வியாக்கியானக்காரர். குணகுணினோஹோ அபேதகாங்கிறார். பிரிக்க முடியாது. நெருப்புன்னா உஷ்ணம், உஷ்ணத்தையும் நெருப்பையும் பிரிக்க முடியாது. உஷ்ணம் இல்லாத நெருப்பு கிடையவே கிடையாது. அது மாதிரி நெருப்புன்னு சொன்னாலே அதனுடைய தர்மம், அது தர்ம தர்மி பாவம் போம். சில இடத்துல குணகுணி வேறேன் போம். ஆனால் இந்த இடத்துல பிரிக்க முடியாது. சப்த தன்மாத்திர ரூபகம் ஆகாசம் உற்பன்னம். மனசில் வாங்கிக்கணும், தியானம் இது. இதான் இவர் என்ன பண்ணுறார், கொஞ்சம் மைண்டுக்கு மனசுக்கு பக்குவத்தை கொடுக்கணும். இந்த மனசை வேற்றுமையிலிருந்து ஒற்றுமைக்கு கொண்டு போகணும். அப்போ வேற்றுமையை கொண்டு வரத்துக்கு என்ன, ஒற்றுமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வேற்றுமையை கொண்டு வந்து ஒற்றுமைக்கு அந்நியமாக வேற்றுமையை இல்லைன்னு சொல்லி, வேற்றுமைங்கிறதே ஒரு கற்பனைன்னு சொல்லி, வேற்றுமைங்கிற வார்த்தையே தேவையில்லைன்னு சொல்லி, அதுக்கான பொருளும் இல்லைன்னு புரிஞ்சு மௌனமாகணும். மனசு அடங்கணும். மனசை எப்படி அடங்கிறது? மனசை வலுக்கட்டாயமாக எடுக்க முடியுமா? மனசுக்கு ஏதாவது கொடுத்துட்டே இருக்கணும், நல்லதாக பார்த்து கொடுத்துட்டே இருக்கணும். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நல்லதாக கொடுத்துட்டே இருந்தால் மனசு நல்லதுலேயே சுற்றின்னு இருக்கும். அப்புறம் என்ன பண்ணணும்னா, மனசு அடங்கணும்னா, தூக்கம் வரும்போது மனசு தானாக அடங்கிறது, அது வேறு விஷயம். அது அலைஞ்சு ஓஞ்சு போயிடுது, சோர்ந்து போய் ஒடுங்கிறது. ஆனால் ஆசை இருந்தால், எதிர்பார்ப்பு இருந்தால் மனசு அடங்க மாட்டேங்கிறது. அப்போ மனசு அடங்கணும்னா என்னென்னா, மனசை பற்றின அறிவை கொடுக்கணும் மனசுக்கு. மனசை பற்றின அறிவை மனசு கொடுத்து, மனசுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்குங்கிற அறிவை என்னோட சேர்ந்திருக்கிற மனசுக்கு நான் கொடுத்தா, அது நல்லா தெளிவாக கொடுத்தா, மனசு அப்படியே பேசாமல் உட்கார். மனசை மௌனம்னு சொன்னால், உடம்பே அசைக்காமல் இப்படியே உட்கார்ந்துருந்தால் அதுக்கு பேர் காஷ்ட மௌனம். பேசவே கூடாது, வாக்கு மௌனம். ஆனால் வாக்கு மௌனம் எஃபர்ட் எடுக்கலாம். இதெல்லாம் முடிச்சுடலாம். கண்ணை மூடி விடலாம், காதுக்கு வேணாலும் பஞ்சை வச்சு விடலாம். மூக்குக்கு பஞ்சு வச்சா முடிஞ்சதுன்னு அர்த்தம். காதுக்கு பஞ்சு வச்சு விடலாம், கண்ணை மூடின்னு விடலாம், அப்படியே பேசாமல் இருக்கலாம். ஆனாலும் உள்ளுக்குள்ளே ஓடிகிட்டே இருக்கும். எத்தனை நேரம் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறது? இப்போ மனசு அடங்கணும்னா, மனசை ஒன்று தியானம் பண்ணி அதை அமைதிப்படுத்தணும். அது ஆசை இருக்கிற மனசு அடங்குமா? எதிர்பார்க்க இருக்கிற மனசு அடங்குமா? என்னத்தையாவது பண்ணி அதை அடையணும் இதை அடையணும்லோ இருக்கும். அது
பேராசையும் எதிர்பார்ப்பும் இருக்கிற மனசு எங்கே அடங்கும்? சொல்லப்போனால் இந்த ஆசையும் எதிர்பார்ப்பும் தான் நம்மளை எழுப்பி வேதையாக வேலை செய்ய வைக்கிறது, எழுப்பி விட்டுவிடுறது. நீ ஆசைப்பட்டதை அடையணும்னா இதெல்லாம் பண்ணி ஆகணும், பண்ணாமல் நீ ஆசைப்பட்டதை அடைய முடியாது. நீ எதிர்பார்க்கிறதெல்லாம் நடக்கணும்னா நீ வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது மனசு? மனசு அடங்கணும்னா ஞானம் வரணும். ஞானம் வந்தால் தான். மோனம் என்பது ஞான வரம்பு. கேட்டிருக்கீங்களோ? இல்லை, ஞானம் என்பது மோன வரம்பு. மாற்றி சொல்லிட்டேன். ஞானம் என்பது மோன வரம்பு. நமக்கு ஞானம் என்பது வந்துவிட்டது என்பது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, உனக்கு எப்போவுமே மனசு அமைதியாக இருந்தால் அப்போ ஞானத்தோட பலம் உனக்கு இருக்குன்னு அர்த்தம். ஆக ஞான பலத்தினால்தான் மனசு அடங்க முடியும். ஞானம் என்பது மோனவரம்பு. அவ்வை குரல் நினைக்கிறேன். அவ்வை குரல் இல்லை, ஏதோ ஒரு இதில் இருக்கு, பாரதியார் பாட்டு இங்கே. ஞானம் என்பது மோனவரம்பு. மௌனத்தை வச்சு தான் நமக்கு ஞானம் பலமாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். நம்மளால் எத்தனை நேரம் சும்மா இருக்க முடியும்? அதான் சும்மா இருக்கிறது தானே சொல்கிறாங்க. தாய்மானவருடைய குரு மௌன குருன்னு தானே பேர் அவருக்கு. பாடம் நடத்துகிற போது பேசுவாராம், மற்ற நேரம் பேச மாட்டாராம். பேசணுங்கிற ஆசையே எதனால் வர்றதுன்னா, உள்ளுக்குள்ளே ஆசை இருக்கிறதுனால தான் பேச வைக்கிறது. மனசு அடங்கணும்னா தத்துவ ஞானத்தை கொடுத்தா தான் மனசு அடங்கும். எதுக்கு இதை சொல்கிறோம்னா, இப்போ காஷ்ட மௌனம், வாக்கு மௌனத்துக்கு எஃபர்ட் எடுக்கலாம், மனசுக்கு அறிவை கொடுத்தா தான் அது அடங்கும். எதுக்காக இதை சொல்ல வந்தேன், விட்டு போயிடுச்சு. தஸ்மாத் ஆகாசம் உற்பன்னம் சப்த தன்மாத்திர ரூபகம். அது சொற்கள், ஆகாசத்தில் சப்தம் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கணும். நான் இது சொல்கிறதுக்கு தான் சொல்ல வந்தேன். மாயைக்கு 3 குணம் இருக்குது, இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் குணம் சப்தம். இந்த இடத்துல ஒலி, சொற்கள்னு அர்த்தம் இல்லை, சொற்கள்லேருந்து தோன்றுகின்ற ஒலி, ஒலி தான் சவுண்டு, நாட் வேர்ட்ஸ். ஆனால் வேர்ட்ஸையும் சவுண்டையும் பிரிக்க முடியுமோ? வேர்ட்ஸையும் சவுண்டையும் பிரிக்க முடியுமா? யானை அப்படின்னு சொல்கிறேன். யானைங்கிறது சவுண்டு ஃபார்ம் வச்சுக்கோங்க, அதுக்கு வேறு எது சொல்லுவோம். ஆனால் இப்போ இப்போ நமக்கு வேறு பாஷையில் பேசுகிறாங்க, சைனா பாஷையில் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சைனா பாஷையில் பேசினா நமக்கு வெறும் சத்தம்தான் கேட்குறது, அந்த பாஷை புரியலை. அப்போ ஆகாசத்தோட குணம் என்னதுன்னா சப்தம், இது ஒலி தான் கேட்குறது. நான் வரி வடிவத்தை சொல்ல வந்தேன், அதுக்குள்ளே மாறிடுது. அதாவது இப்போ நான் பேச பேச நீங்கள் நோட்ஸ் எழுதுறீங்க, எப்படி எழுதுறீங்க? நான் யானை எழுதுங்கோ, பூனை எழுதுங்கோ, தட்சிணாமூர்த்தி எழுதுங்கோ, ராமநாத சுவாமி, மீனாட்சி, கேதார்நாதர், கைலாசநாதர், இதையோ சொல்லிகிட்டே இருக்கேன். நீங்கள் உடனே எழுதுறீங்கன்னா இப்போ அந்த சப்தம் ரிட்டன் ஃபார்முக்கு வருது. பார்ப்போம், அது அப்புறம் பார்ப்போம், அது வேறு எங்கேயோ போயிட்டேன், நான் நிறுத்திப்போம். சப்த ஒலி வடிவம் தான் இது. தர்க்கசாஸ்திரத்தில் இதெல்லாம் நிறைய பேசுகிறாங்க, அதை பற்றிலாம் நம்ம இப்போ இங்கே பேச வேண்டாம். இந்த காதுக்கு ஒலி தான் விழரு. அதில் அந்த ஒலிக்கு பொருள் தெரிஞ்சாதான் அந்த ஒலி நமக்கு இது. இப்போ எல்லோரும் சங்கீதத்தில் பாடுறதெல்லாம் ஒரே மாதிரி தான் நமக்கு தெரியுது. பக்கத்தில் இருக்க சொல்கிறான் ஸ்ருதி தப்பெடுத்துங்கிறான், ராகம் மாறி போயிடுத்துங்கிறான், இது நாயகியிலேருந்து தர்பாருக்கு ஓடி போயிடுத்துங்கிறான். ஏன்னா தர்பார் நாயகி ராகமும் நாயகி ராகமும் ரொம்ப ஒரு ஸ்வரம்தான் பேதம். அந்த ஒரு ஸ்வர பேதத்தில் சொல்கிறான், போயிடுது, நாயகி காணாமல் போயிடுத்துனா, நாயகி காணாமல் போயிடுத்துனா. ஏன்னா அவன் தர்பாராக மாற்றிவிட்டான். இந்த தர்பார் ராகமும் நாயகி ராகமும் பக்கத்தில் இருக்கு, ஒரே ஒரு ஸ்வரம் மாறுறது. அப்போ ஒரு ஸ்வரம் மாறித்துன்னா அது மியூசிக் தெரிஞ்சவன் கண்டுபிடிச்சி விட்றான். மியூசிக் தெரியாதவனுக்கு என்னென்னா அத்வைதம்தான். கல்யாணியாவது காம்போதியாவது, எதுகுல காம்போதியாவது,
என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் வெறும் சவுண்டு. எனக்கு இந்த உபனிஷத் கிளாஸே சவுண்டாக தான் இருக்கு. ஒரு மண்ணாங்கட்டியும் புரியலன்னா என்ன பண்ணுறது? ஒரே சவுண்டாக இருக்கே தவிர ஏதாவது ஒரு மீனிங்ஃபுல்லாக உள்ளே போய் ஒன்று உட்காரணுமேன்னா உட்கார மாட்டேங்க. அதெல்லாம் வேண்டாம். நமக்கு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லுவோம். சப்த தன்மாத்திர ரூபகம் ஆகாசம் உற்பன்னம். அப்போ ஆகாசத்துலேயே 3 குணம் இருக்குது, ஞாபகம் வச்சுங்கோ. சாத்விகாம்சம், ராஜசாம்சம், தாமசாம்சம்னு 3 அம்சம் இருக்குங்கிறது ஞாபகம் வச்சுங்கோ. மாயையில் எத்தனை அம்சம் இருக்குது? 3 அம்சம் இருக்குது. அதுக்கு பேர் சாமியாவஸ்தான்னு பேர் சாங்கிய சாஸ்திரப்படி. அந்த மாயையில் இருக்கிற போது 3 அப்படியே ஒரே மாதிரி இருக்குது. சத்துவம் சத்துவமாக இருக்குது, ரஜஸ் ரஜஸாக இருக்குது, தமசு தமசாக இருக்குது. ஆனால் 3 பிரிக்க முடியாதபடி இருக்குது. ஆனால் இங்கே வந்த உடனே வைஷமியாவஸ்தா. வைஷமியாவஸ்தான்னா அது மாறுறது, சலிக்க ஆரம்பிச்சுடுது. முதல்ல அப்படியே அமைதியாக இருந்தது ஜலம், அப்புறம் இப்படி சலிக்க ஆரம்பிச்சுடுது. வைஷமியாவஸ்தா அதான் விக்ருதி. அப்போ என்னதுன்னா ஆகாசத்துலேயும் 3 குணம் இருக்குங்கிறது மறந்துவிடக்கூடாது. அப்புறம் அடுத்தது என்ன? அதில் 3 குணம் இருக்குது. ஆகாசத்தில் சத்வரஜஸ்தமோ குணம் இருக்குது. சப்தங்கிற ஒரு விசேஷ குணம் இருக்குது. சப்தம் ஆகாசத்தினுடைய அசாதாரண தர்ம. அசாதாரண தர்மன்னா என்ன அர்த்தம்? ஆகாசத்தை தவிர வேறு எதுக்கும் சப்தங்கிற குணம் கிடையவே கிடையாது. ஆகையினால ஆகாசத்தோட அசாதாரண தர்மம், ஸ்பெஷல். அது எதுக்கு யூனிக், யூனிக்குன்னு வச்சுக்கோங்க. வேறு எதுக்கும் கிடையாது. அதிலிருந்து உண்டாகிறதுக்கு எல்லாத்துக்கும் வரும், ஆனால் அதை தவிர வேறு எதுக்கும் கிடையாது. அடுத்தது ஸ்பர்ஷாத்மகஸ்ததோ வாயு. ததா வாயு ஸ்பர்ஷாத்மகா. ததான்னா என்ன அர்த்தம்? அந்த ஆகாசத்திலிருந்து ஆத்மன ஆகாஷ சம்பூதா ஆகாஷாத் வாயு. அந்த வேத மந்திரத்தை மனசில் வைத்துக்கொண்டு தான் சொல்லுகிறது. ததான்னா என்ன அர்த்தம்? அந்த நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், நிர்குண பிரம்மன், மாயா, சகுண பிரம்மன், அப்புறம் ஆகாசம். அதிலிருந்து மறந்துடவே கூடாது. நிர்குண பிரம்மன் ப்ளஸ் மாயா ப்ளஸ் சகுண பிரம்மன், நீங்கள் என்னெல்லாம் போட்டுக்கோ. பியூர் கான்ஷியஸ்னஸ், மாயா, ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் எல்லாம் போட்டுக்கணும். ஆகையினால பிரம்ம மாயா அவ்யாக்கிருதா. பிரம்ம மாயா அவ்யாக்கிருதா 3 வேர்டுக்கும் மீனிங் நல்லா ஞாபகம் இருக்கணும். இல்லை ஒன்றும் பண்ணவே முடியாது. ஏன்னா இது மெடிடேஷன். சரியாக புரியலன்னா மெடிடேஷன் தான், பைத்தியம் பிடிச்சிடும். ஆகையினால பிரம்மன், மாயை, அவ்யாக்கிருதா, ஆகாஷா, இத்தனையும் சேர்ந்து இதிலிருந்து வாயு வந்ததுன்னா வாயு. ஆகாசத்திலேருந்து வாயு வந்ததுன்னு சொல்கிற போதே ஆகாசத்துக்குள்ளே எதெல்லாம் இருக்குது? பிரம்மன் இருக்குது, மாயை இருக்குது, அவ்யாக்கிருதம் இருக்குது, மறக்கப்படாது. அப்புறம் ஆகாசம் வந்திருக்கு. ஆகாசத்துக்கு அப்புறம் எது வருதுன்னா வாயு வருது. இதுக்கு பேர் கிரமசிருஷ்டி. இதுக்கு பேர் கிரமசிருஷ்டி. ஒரே நேரத்தில் அத்தனையும் வரல, ஆர்டர். இந்த கிரமசிருஷ்டிக்கு எதிராக ஒன்று சொல்லுவாங்க, அது பேர் யுகபத் சிருஷ்டி. சைமல்டேனியஸாக எல்லாம் வந்துடுது. லைக் சொப்பனம். சொப்பனத்தில் எல்லாம் எப்படி வருது? ஆர்டராக இருக்குங்க. இப்போவே இந்த பிரபஞ்சத்திலே நமக்கு ஆர்டர் தெரியல, சில ஏரியாவில் தெரியுது. இப்போ ஆகாசம் உற்பத்தியானது யாருக்கு தெரியும்? சாஸ்திரத்தினால்தான் தெரிகிறது. நமக்கு இங்கே மரம் வச்சது தெரியுது, அதுலேருந்து வர்றது தெரியுது. அதுவே கிரியேஷனை டோட்டலாக நம்மளால் என்னது மனசுக்குள்ளே வாங்கிக்க முடியல. அதிலிருந்து வாயு வந்தது. வாயுக்கு என்ன குணம்னா ஸ்பரிஷம், டச். ஆகாசத்துக்கு குணம் என்னது? சவுண்டு. இதுக்கு டச் பண்ணு, தொட்டு பார்க்க. மேலே காற்று பட்டா தெரியுது இல்லையா, குளிர்றதுங்கிறோம். அப்புறம் ரொம்ப இதாக இருக்குது, ஹீட்டு, அனல் அடிக்கிறதுங்கிறோம். எல்லாம் வாயு தானே.
இப்போ ஒருத்தர் தொட்டால் அது தெரியறது. அப்போ அந்த தோலில் வந்து அந்த ஸ்பரிச அம்சம் இருக்கு. ஸ்பரிசாத்மகா வாயுவினுடைய குணம் ஸ்பரிசம், தொடு. அதுக்கு பேர் தமிழில் ஊறு. ஊறுறதுன்னோமே ஊறு. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். சுவைங்கிறது நாக்கு, ஒளிங்கிறது கண்ணு, ஊறு அப்படிங்கிறது தொடு உணர்ச்சி, ஓசைன்னு சொன்னால் சவுண்டு, நாற்றம்னா மூக்கு. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். இப்போ நம்ம என்ன போட்டுக்கணும்? ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம்னு ஆர்டரை மாற்றிக்கணும். அது பாட்டு குரலுக்காக அப்படி போட்டிருந்தா கூட நம்ம ஆர்டரை மாற்றிக்கணும். ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம். இங்கே ஸ்பரிசம் வாயு வந்து ஸ்பரிசாத்மகா வாயு. அடுத்தது என்னது? ததா ரூபாத்மகம் தேஜா. அதிலிருந்து என்னாச்சுன்னா அக்னி, தேஜஸ்தத்துவம். ஒன்னொன்னையும் தியானம் பண்ணணும். பிரம்ம, மாயா, அவ்யாக்கிருதா, ஆகாஷா, வாயு. நமக்கு புரியும். ஆகாசத்தில் சப்தம், குணம் தியானம் பண்ணுற போது தானே தெரியும். அதே மாதிரி வாயு ஸ்பரிச குணம் தியானம் பண்ணுறோம். அப்புறம் ததா ரூபாத்மகம், அதில் தான் கண்ணுக்கே தெரியுது. இந்திரிய கண்ணுக்கு விஷயமாகிறது. ரூபம்னா என்னதுன்னா இந்த இடத்துல நிறம் அல்லது ஒளி. தமிழில் ஒளி தான் போட்டிருக்கு. அக்னி. அதனால தான் இந்த கும்பாபிஷேகத்தில் எல்லாம் இந்த 5 பஞ்சபூதம்தான் மெயினாக. இந்த பஞ்சபூதம் தத்துவம்தான். அதனால தான் முதல் பூதம், அதாவது நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். காற்றை வந்து நம்ம வேணால் இப்போ சிலிண்டரில் பிடிச்சி வச்சுக்கலாம், எதையா போட்டு அடைக்கலாம். ஆகாசத்தில் தான் எல்லாமே இருக்குது. ஆகாசத்தை எதில் போட்டு அடைக்கிறது? ஸ்பேஸை எதில் போட்டு அடைக்கிறது? கேஸையாவது எதிலையா போட்டு அடைக்கலாம். அப்போ முதல்ல நமக்கு வந்து எடுக்கிறது சௌரியமாக இருக்கிறது என்னென்னா, அக்னியும் எங்கேயும் வியாபகமாக தான் இருக்குது. ஏன்னா அணைச்ச பிறகு தெரியறது. விளக்கு அணைச்ச பிறகு அக்னி எங்கே போச்சுன்னா, எங்கும் நீக்கமர நிறைந்த அக்னி தத்துவத்தில் கலந்து விட்டதுன்னா. விளக்கு பர்டிகுலர் இடத்துல சுடராக இருக்கிற போது கையை வச்சா சுடுறது, அணைச்சுட்டா அந்த இடத்துல சூடு இல்லையே. அப்போ அக்னி எங்கே போச்சுன்னா வியாபிச்சு. அக்னி எங்கே இருக்குன்னா அக்னி இருக்குது. அக்னி வெளிப்பட்டுது, அது அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்முக்கு போயிடுது. ஆனால் மேனிஃபெஸ்ட் ஃபார்முக்கு வருது. அதுதான் விசிபிளாக இருக்குது. அது நம்ம ஹேண்டில் வேறு பண்ண. நெருப்பு இங்கிருந்து எடுத்து அங்கே வைக்கிறோம். இது கார்கபத்தியாக்னி, இது ஆகவனியாக்னி, இது தாட்சிணாக்னி. இந்த அக்னி அந்த அக்னி வேறு. இந்த அக்னியில் பண்ணுற ஜபம் அது சம்ஸ்காரம் அதில் பண்ணக்கூடாது, அதில் பண்ணுறது இதில் பண்ணக்கூடாது. அப்படி அக்னியவே பிரிக்கிறோம். அப்புறம் லௌகிகாக்னி, வைதிகாக்னி. அக்னியில் வந்து சாதாரண அக்னி இருக்குது, அந்த அக்னி லௌகிக அக்னி. ஆனால் அது சம்ஸ்காரம் பண்ணால் அது வைதிகா அக்னி. அதெல்லாம் நமக்கு இப்போ இங்கே வேண்டாம். ஒளி, நிறம்னு கூட சொல்லலை, ஒளி. கண்ணுக்கு தெரிவது ஒளி, தேஜஸ் தத்துவம், அது அக்னி தத்துவம். அதனால தான் வேதம் ஆரம்பிக்கிற போது அக்னிமீடே புரோஹிதம். ஆகாசத்தை புகழ்கிறது. ஆகாஷ சரீரம் பிரம்ம ஆபோ வை சர்வா தேவதாக ஜோதிரசோமிருதம் பிரம்ம பூர்புவஸ்ஸுவராப ஓம். ஆபஹ அக்னிः சர்வா தேவதாக, வாயுः சர்வா தேவதாக, ஆபோ வை சர்வா தேவதாக. அல்ல வாயு, அக்னி, தேஜஸ் தத்துவம் எல்லாம் ஒன்று ஒன்றும் மெதுவாக தியானம் பண்ணணும். கடக்கடா முடிஞ்சு போயிடுத்துன்னு போயிட்டு பழையபடியும் போய் நம்ம விவகாரத்தை பண்ணக்கூடாது. கிரிக்கெட் பார்க்க போகிறேன்ட்டான், முடிஞ்சு போச்சு மெடிடேஷன். வேறு எதையோ பார்க்க போகிறேன், அதை பார்க்க போகிறேன். உன் லைஃபே இதுக்கு தான். ஜென்மா வேறு எதுக்காக என்டர்டெயின்மெண்ட்டுக்காக உனக்கு ஜென்மா கொடுக்கல. அதுக்கு நீ பன்றியாகவே பிறந்திருக்கலாம். அதுவும் உன்னை விட அது என்டர்டெயின்மெண்ட் நன்னாவே என்ஜாய் பண்ணுறதுன்னு.
அதில் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பர்த்து கொடுக்கல நாங்கள் சொல்லுவோம். நம்மளை பார்த்து சொல்லுவான், இதெல்லாம் அனுபவிக்காது என்ன சாமியார் அப்படிம்பான். நம்மளை பார்த்து சாமியாருக்கு பாவம் ஒன்றுமே இல்லை, இந்த காஞ்சதை போய் தின்னுண்டு இப்படி பாவம் தலையெழுத்து அப்படி நம்ம நினச்சிருக்கோம். உனக்கு பின்னாடி தெரிய போகிறது பெரிய தலையெழுத்து. அதுக்கு நீங்கள் வந்து இப்போ கடைசி காலத்தில் கஷ்டப்பட போகிற, நான் இப்போவே ப்ரிப்பேர்டாக இருக்கேன். ஏன்னா எனக்கு எப்போவுமே இன்னைக்கு ஒரு க்ஷணமும் கடைசி காலம் தான் நினச்சிட்டு இருக்கேன்னா, நான் சாயங்காலம் இருப்பேனா இல்லையான்னு எனக்கு சந்தேகம். அதனால நான் இப்போவே சாயங்காலம் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படியே நினச்சிட்டே வாழ முடியுமான்னா, அப்படி நினச்சா தான் வாழ முடியுங்கிறோம். நமக்கு சாவு சீக்கிரம் வந்துடணுன்னா நம்ம நல்லா இருப்போம். அன்னைக்கு பார்த்துக்கலான்னா, அன்னைக்கு வரும்போது ஐயோ ஐயோம்மா. நிறைய பேர் அப்படி தானே பண்ணுறான். கடைசியில் இல்லை இப்போ சரியாடுறா, இல்லாட்டி பின்னால் ரொம்ப கஷ்டப்படுவேன்னா, கஷ்டம் வர அன்னைக்கு பார்த்துக்கிறேங்கிறான். அப்புறம் அன்னைக்கு ரொம்ப கஷ்டம் தாங்க முடியாத திண்டாடுவே, அப்போ நீ பேசி பிரயோஜனம் இல்லை. நான் தான் சொல்லிட்டேன்ல, அது என் விஷயம். துன்பம் வர்றபோது பார்த்துக்கிறேன் அப்படிமா. துன்பம் வரும்போது தாங்க முடியாது. அப்போ வந்து சொன்னோம்னா, இன்னைக்கு சொன்னேன்ல படு அப்படின்னா என்ன சொல்லுவான்? உனக்கு இறக்கமே இல்லையா என் பேர்லேம்மா? சொல்லுவாங்களா மாட்டாங்களா? இல்லை அன்னைக்கே உனக்கு நான் படித்து சொன்னேன், படித்து சொன்னேன், நான் படித்து உனக்கு சொல்லினேன், நீ அப்போ கேட்கவே இல்லை. இப்போ வந்து கஷ்டப்படுறியே அப்படின்னா, இல்லை என் மேலே கொஞ்சம் இறக்கம் காட்டப்படாதா? என் கஷ்டம் தீரணும்னு பிரார்த்தனை பண்ணப்படாதா? பிரார்த்தனை பண்ணலாம், ஆனால் நீ அன்னைக்கே தயாராக இருந்தேன். எதிரதா காக்கும் அறிவினார்க்கு எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். பின்னால வாழ்க்கைக்கு முன்னாலேயே ப்ரிப்பேராக இருக்க வேண்டாம். என்ன பெர்மனண்டா என்ன? அதனால் இது 1 by 1 தியானம் பண்ணுங்கிறேன். அதாவது சுவாமிஜி இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, சிம்பிளாக 5 நிமிஷத்தில் ஒரு மெடிடேஷன் சொல்லித்தரீங்களா அப்படின்னு. அங்கே ஒரு சாமியார் இருக்கார், போய் பாரு. அவ்வளோதான், நம்ம என்ன சொல்ல முடியும்? லைஃபே இதுக்கு கொடுக்கணுங்கிற மாதிரி இங்கே படிச்சுருக்கோம். ஏன்னா இது பரமஹம்சானாம் முமுக்ஷூணாம், இங்கே யாருக்கு சொல்கிறோங்கிறது மறந்துடக்கூடாது. இது மறுபடியும் இந்த பிறவி கிடைக்காது. இந்த பிறவி மறுபடியும் கிடைக்காதனால இந்த பிறவி எதுக்காக கொடுக்கப்பட்டதோ அதுக்கு பயன்படுத்துறது தான் அறிவுடைமை, புத்திசாலித்தனம். வேறு எதுக்கும் பயன்படுத்தி இதை வீணடிக்கக்கூடாது. தேஜோ ரூபாத்மகம் ததா. அடுத்தது படிக்கலாம். ஆபோரசாத்மிகா தஸ்மாத் தேப்யோ கந்தாத்மிகா மஹீ சப்தைக குணமாகாசம் சப்தஸ்பர்ஷகுணோ மருத். தஸ்மாத் ரசாத்மிகாக ஆபஹா உற்பன்னம் அப்படி போடணும். ஆபஹா உற்பன்னாக அப்படி போட்டுக்கணும். மேலே இருக்குது தஸ்மாத்துன்னா அதிலிருந்துன்னா எதிலிருந்து விடமாட்டேன். பிரம்மன், மாயை, அவ்யாக்கிருதம், ஆகாசம், வாயு, தேஜா, அதுக்கப்புறம் என்னதுன்னா ஆபஹா, தேஜச ஆபஹா தண்ணீர். அது என்னதுன்னா ரசம், ரசாத்மிகம், ரசாத்மிகாக. ஏன்னா அப்பு சப்தம் வந்து நித்திய பகுவச்சனம். ஆபஹா அபஹா அத்பிஹி அத்பிஹி அத்யா அத்யா அபாம் அப்சு அப்படி சொல்லி சப்தபாடம் நித்திய பகுவச்சனம். அது வந்து ஏகவச்சனத்துலேயும் வராது, திவச்சனத்துலேயும் வராது. ஜலம் வரும், ஜலம் ஜலே ஜலானி வரும், ஆனால் அப்பு சப்தம் வராது. அதில் ஜலம்னா இந்த டம்ளருக்குள்ளே இருக்குது அப்படி கணக்கு. ஒரு வரையறைக்குட்பட்டதுக்கு பேர் ஜலம்னு பேர். வரையறைக்குட்பட்ட பாத்திரத்தில் இருந்தால் அதுக்கு ஜலம்னு பேர். ஆனால் டைரக்டாக ஜலத்தை சொன்னோமானா அது ஆபஹா தான் சொல்லணும். அதில் ஆப்போவா இதம் சர்வங்கோ. அதில் ஆபஹாங்கிறது வாட்டர். ஒரு பாத்திரத்துக்குள்ளே இருக்கிற வாட்டருக்கு பேர் ஜலம். இந்த மேகத்துக்கு ஒரு பேர்,
ஜலமுக் அப்படின்னு பேர். படிச்சிருக்கலாம் நீங்கள் கிராமரில். ஜலமுக், ஜலமுச்சௌ, ஜலமுச்சஹா. ஜலமுக்குன்னு சொன்னால் ஜலம் மோச்சயதி இது ஜலமுக், மேகம். நீரை பொழிவதால் மேகத்துக்கு ஒரு பேர் ஜலமுக் சம்ஸ்கிருதம். தேப்யோ ரசாத், ரசம்னா டேஸ்ட் தெரியும் நமக்கு, இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், டேஸ்டில் இருக்குது. தேப்யோ மஹி கந்தாத்மிகா மஹி. தேப்யான்னு அர்த்தம். தேப்யா அத்யா அப்படி படிக்கணும். தேப்யா ஆப்யான்னு விடக்கூடாது. அத்யா ஆப்யா போட்டிருக்கா, தாப்யா இல்லையே. ஓஹோ, என்னோட புத்தகத்தில் அப்படி போட்டு. ஓகே. ஆபோரசாத்மிகாஸ்தஸ்மாத் தாப்யோ கந்தாத்மிகா மஹி. தாப்யா கரெக்டு, ஏன்னா ஸ்திரீலிங்கம். அப்பு சப்தம் ஸ்திரீலிங்கம் ஆகையினால தாப்யா. இந்த புத்தகத்தில் தேப்யா போட்டிருக்கு. தேப்யா தான் வியாக்கியானத்தில் இருக்கு. இந்த ஆகாசத்தை பற்றி வியாக்கியானக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அவகாசம் கொடுக்குற ஆகாசம் இல்லை இதுங்கிற. ஆகாசம் இங்கே குணம் மாத்திரம்தான் சொல்லப்பட்டிருக்கு. அவகாசம் கொடுக்குற ஆகாசம் ஸ்தூலம். இது சூக்ஷ்ம ஆகாசத்தில் அவகாசம் கொடுக்குற தன்மை கிடையாது. ஆனால் அது குணமாக மாத்திரம் இருக்குது, ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்குங்கிற. சூக்ஷ்மமான ஆகாசத்தில் அவகாசம் கொடுக்குற தன்மை கிடையாது. அப்போ எவ்வளோ சட்டிலாக போகிறது பாருங்க, சூக்ஷ்மம் பாருங்க. தாப்யா மஹி கந்தாத். மஹின்னா பூமி, பிருத்திவி. மஹி மஹீதரஹா மஹீஸ்வரஹா ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹீம் மஹீஷாஹ. மஹீம்னா பூமியை, மஹீஷாஹான்னா பூமியை ஆளுகிறவர்கள். மைசூருக்கு என்ன பேர் தெரியுமோ? மஹீஷூரஹா. மகிஷாசுரன் இல்லை, அது வேறு. சாமுண்டீஸ்வரர் கோயில் இருக்குது. மஹீஷூர் தான் மைசூர் ஆயிடுச்சு. மஹீஷூரஹா அப்படின்னு சொன்னால் அந்த பூமியில் சூரன் ராஜா, மைசூர் ராஜா. அதனால் மஹீஷூரஹாம்பா. மகிஷாசுர மர்தினினால் அந்த அதுக்கு ஒரு சாமுண்டீஸ்வரி கோயில் இருக்குது. அந்த சாமுண்டீஸ்வரி கோயிலில் அந்த ராஜாவோட சிம்மாசனத்திலே மேலே மகிஷாசுர மர்தினி தான். இந்த மைசூர் மகாராஜாவோட அந்த ஸ்வர்ண சிம்மாசனத்து மேலே பார்த்தா மகிஷாசுர மர்தினி தான் இருக்கும். அது சாமுண்டீஸ்வரி. ஆனால் அந்த ஊருக்கு பேர் மஹீஷூரா. இதெல்லாம் சும்மா தகவல். மஹின்னு சொன்னால் பூமி. அதனால் மஹீஷாஹான்னா மஹீஷா. மஹீஷான்னா பூமியை ஆளுபவன், அதனால் மஹீஷா. கந்தாத்மிகா, இந்த இடத்துல மஹின்னா பூமி, பிருத்திவி. கந்தாத்மிகான்னு என்ன அர்த்தம்? மணம். லேசாக மழை பெஞ்சவுடனே மண்ணிலேருந்து மணம் வருது, மண் வாசனைன்னு. மண் வாசனைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. அந்த மண்ணில் பிறந்திருக்காங்க, அதனால் அந்த வாசனை. தஞ்சாவூர் மண் வாசனை, திருநெல்வேலி மண் வாசனை, விருதுநகர் மண் வாசனை சொல்லலாமே. எல்லா ஊரும் மண் வாசனைன்னு சொல்லுவோம். அந்த அர்த்தம் என்னென்னா அவங்க பழக்க வழக்கத்தை குறிக்கிறது. ஆனால் மண் வாசனைனா மண்ணோட வாசனை. இப்போ மண் வாசனைக்கு வாச்சியார்த்தம் என்ன, லட்சியார்த்தம் என்னன்னா புரியுறதா? மண் வாசனைக்கு வாச்சியார்த்தம் என்ன, லட்சியார்த்தம் என்ன, நேரடியான பொருள் என்ன, குறிப்பு பொருள் என்ன அப்படி சொல்லுவோம். இருக்கட்டும், அதுலாம் நமக்கு தாத்பரியம் இல்லை. மண் கந்தம்னா என்னது? நாற்றம். நாற்றம்னா இங்கே நல்ல எல்லா நாற்றமும் தான். துர்நாற்றமும் சரி, சுகந்தம் துர்கந்தம். ஆக கந்தாத்மிகா மஹி. இது அடுத்த மெடிடேஷனில் அப்படியே வரணும். தியானத்தில் உட்காந்தா ஒரு ஸ்லோகமும் சொல்லிய பாட்டின் அவ்வளோதான். மிச்சம் பண்ணிக்கிறேன் ஒரு வேர்டு. அதனால் அப்புறம் அடுத்தது என்னென்னா சப்தைக்க குணமாகாசம். இந்த ஆகாசம் ஒரு குணத்தோட மாத்திரம் இருக்கு. சப்த ஏக குணம் ஆகாசம். ஆகாசத்துக்கு ஒரு குணம்தான் சப்த குணம். சப்த ஸ்பரிச குணம் மறுத்து அதை திரும்பவும் சம பண்ணுறார். அதில் அதாவது தனித்தனியாக இருக்குன்னு நினைச்சுடாதே. ஆகாசத்துக்கு சப்தம் மாத்திரம்தான் குணம், வாயுவுக்கு சப்தமும் ஸ்பரிசமும் குணம். ஸ்பரிசம் யுனீக்கு,
ஆனால் சப்தம் காரணகுணம் காரியத்தில் இருக்கு. காரணகுணம் என்ன? பிரம்மனுடைய ஸ்வரூபம் என்னது? சைத்தன்யம். அது எல்லாத்துலேயும் இருக்குது. அதுக்கப்புறம் மாயா திரிகுணம் இருக்குது. அப்புறம் அவ்யாக்கிருதத்துவம். அவ்யாக்கிருதத்துலேயும் 3 குணம் இருக்குது. அதுலேருந்து ஆகாஷாதி பஞ்சபூதங்கள் வருது. ஆகாசத்துக்கு 3 குணத்தோடு சேர்ந்து சப்தங்கிற ஒரு யுனிக் குணம் இருக்குது. வாயுவுக்கு 3 குணங்களோட சப்தத்தோட ஸ்பரிசங்கிற குணம் இருக்குது. அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் பாரிடை 5 5 குணம். பூமிக்கு 5 குணம். நீரிடை 4 நீருக்கு 4 குணம். ஆனால் அதோட ஸ்பெஷல் குணம் என்ன? ரசம். இப்படி புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தியானம் பண்ணினா நமக்கு கபாலியை பற்றி தியானம் பண்ண முடியுமா? முடிஞ்சு போச்சு. அது சும்மா நான் விடுறதில்லை, இடையில ஏதாவது சொல்லணுமே. இதெல்லாம் ஒழுங்காக ஆர்டராக பண்ணினா டைம் போருமா? நேரம் போருமா? இந்த மழையை பெய்யறதே உடனே திருக்குறளில் வள்ளுவர் சொன்ன 10 குறளை நினைச்சோன்னு வச்சுங்களேன். வானின் அமிர்தம் வா ஆபஹா, வேதம் அழகாக சொல்கிறது. மழை பெய்கிற போது ஓடாதேங்கிறது. வருஷத்தினதாவேத், மழை பெய்து கொண்டு இருக்கும் பொழுது ஓடாதீர்கள், ஏனென்றால் அமிர்தம் பொழிகிறது. அமிர்தம் வா ஆபஹா அமிர்தஸ்யானந்தரித்யை, தண்ணீரை மதியுங்கள். அதனால் மழை நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. அந்த தண்ணீருக்கும் நம்ம ஒழுக்கத்துக்கு கூட தொடர்பு இருக்குன்னு வியாக்கியானக்காரங்க எழுதுறாங்க. அதனால தான் தண்ணீர் இல்லாமல் சன்னியாசி எந்த பிரம்மச்சாரி யாராக இருந்தாலும் கையில் எப்போ பார்த்தாலும் தண்ணீரை கையில் வச்சுட்டே இருக்கும், ஆச்சமனம் பண்ணிகிட்டே இருக்கும். இது எண்ணங்களை உள்ள கழுவிகிட்டே இருக்கும். மனசை கழுவுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா ஆச்சமனம். அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. ஆத்மதத்துவம் சோதயாமி நம ஸ்வாஹா, வித்யாதத்துவம் சோதயாமி நம ஸ்வாஹா, சிவதத்துவம் சோதயாமி நம ஸ்வாஹா, சர்வதத்துவம் சோதயாமி நம ஸ்வாஹா பண்ணிகிட்டே இருப்போமே. ரெண்டு குணம் இருக்குங்கிறார். மருத்துனா என்னது பார்த்தீங்களா? சம்ஸ்கிருதம் படிக்கிறது எல்லா வொக்காபுலரையும் படிச்சுடலாம். வாயுன்னு திடீர்னு மருத்துங்கிறார். வாயு மருத்து. அதாவது உங்களுக்கு ஒரு பொருளுக்கு எத்தனை சொற்கள் இருக்குங்கிறது டெக்ஸ்ட்டை படிச்சுடலாம். அது நீங்கள் இந்த சம்ஸ்கிருதம் படிக்கிறது இப்படிலாம் கவனித்து பொறுமையாக படித்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்கிறது நமக்கு தெரியும். ஆஹா, பிறவியில் ஒரு நேரத்தை கூட ஒரு க்ஷணத்தை கூட வேஸ்ட் பண்ணலை, இப்படி ஃபீல் பண்ணலாம். இப்படி நான் நினைக்கிறேன். சப்த ஸ்பரிஷர் குணம் மருத்துனா வாயு. அதனால தான் ஆஞ்சநேயருக்கு என்ன பேர்? மாருதி. மருத்தனுடைய புத்திரன் ஆனத்தினால மாருதி. வாயுமைந்தன், பவனகுமாரன். பவனஹன்னா வாயு. பவனகுமாரஹா வாயு. அம்மாவோட சம்பந்தப்பட்டதுனால ஆஞ்சநேயா. ஹனுமான்னா கண்ணை உப்பி இருக்கு, அதனால் ஹனுமான். உப்பின கண்ணை உடையவன், அதனால் ஹனுமான்னு பேர். குரங்கு மூஞ்சி நம்ம வச்சுன்னுட்டோம், கண்ணை உப்பி இருக்கு. இப்போ கண்ணை யாருக்கெல்லாம் உப்பி இருக்கோ சப்தஸ்பரிச குணம் மருத்து. 2 குணம் இருக்குது. இத்தனையும் நீங்கள் ஒன்று ஒன்றா ஆர்டர் பண்ணி இப்போ பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடுதோ, எல்லாம் மனசில் வாங்கிக்கணும். நீங்கள் தீவிர முமுட்சுவாக இருந்தால் தினம் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரமாக இந்த ஆர்டரில் ஒன்று கவனமாக பண்ணினோன்னு வச்சுக்கோங்க. அந்த பவர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சோம். அதுதான் பதஞ்சலி சொல்லிட்டு இருக்காரு. அந்த வாயு அப்படியே ஃபீல் பண்ணலாமா. நம்ம ஃபீல் பண்ணுறதை காட்டிலும் அந்த யோகிக் பவர், அந்த யோக சக்தியினால் இன்னும் நல்லா டீப்பாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோம். அதனால தான் அவங்களாம் அந்த யோகிகள்லாம் நம்மளை இப்படின்னா போகிறோம், இப்படி கை இப்படி பண்ணாலே அந்த பவர்ஸ் இருந்ததுன்னா அது வேலை செய்யும். ஆனால் ஞாபகம் வச்சுங்கோ, இது மெட்டீரியலிசம். ஏன்னா இதெல்லாம் மாயா என்னது? மேட்டர். மாயையோட காரியம் எல்லாம் என்னது? எல்லாம் மெட்டீரியல் தான். அப்புறம் மெட்டீரியலைஸ் பண்ணுறதுங்கிறான் இல்லையா? இப்படின்னொடனே ருத்ராட்ச மாலை இப்படின்னொடனே எனத்தையோ வந்துடும்.
எதை வேணாலும். என்ன வேணும்னா வைர நெக்லஸுங்கிறான். ஓ தலைமுறையே எனக்கு அடிமை. போய் கேட்குறது, சுவாமி ஒன்றும் வேண்டாம் மனசாந்தி வேணும்னு எவனா கேட்பானா? அவ்வளோ விவரமாக இருந்தால் இவன் ஏன் சாமியார்ட்ட போகிறான்? சொல்கிறேன். ஆஹா சப்த ஸ்பரிச குணம் மறுத்து ரெண்டும் சேர்ந்தது. எப்படியே ஆர்டரை பண்ணிட்டு வரணும். அதுக்காக சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம பேசுகிறது என்னது? அதாவது மெத்தட் ஆஃப் மெடிடேஷன். அதனால இப்போ கிளாஸே என்ன ஆகிட்டு இருக்கு போக போக என்ன அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே கண்ணை மூடிடுவேன். நீங்களும் அப்படியே மூடிட வேண்டியதான். அப்புறம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பஞ்சீகரண கேம்ப் என்னென்ன கண்டினியூஸ். எப்போ முடியுமா தெரியாது. அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். சப்தஸ்பர்ஷரூப குணைः திரிகுணம் தேஜ உச்யதே. சப்தஸ்பர்ஷரூபரச குணைராபश्चतुर्गुणाः. சப்தஸ்பர்ஷரூபகுணைः திரிகுணம் தேஜ உச்யதே. சப்தஸ்பர்ஷரூபரச குணைராபश्चतुर्गुणाः. இந்த ஸ்லோகத்தை எழுதின ஆச்சாரியர்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா நமக்கு ஒக்காபுலரி தெரியும், வேர்ட்ஸ் தெரியும். அதை பொயட்ரிக்கல் ஃபார்மில் எழுதுறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. இது மாதிரி எத்தனை ஸ்லோகம் எழுதியிருக்காங்கிறீங்க ஒருத்தரும். இதே விஷயத்தை வேறு வேறு சப்தங்களை போட்டு ஒரு ஸ்லோகம் எழுதுகிறார் ஒருத்தர். இப்படி நம்ம நிறைய பார்க்குறோம். ஆக இந்த தியானம் பண்ணணுங்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தை படித்து இது அர்த்தத்தை தெரிஞ்சு மனப்பாடம் பண்ணி, அதுக்காக தான் உங்களுக்கு மனப்பாட பயிற்சி வச்சுருக்கேன். இல்லாட்டி அது மனப்பாடம் பண்ணிட்டா என்ன ஆகும்னா அது அப்புறம் அந்த ஆர்டர் தெரிஞ்சு போயிடும். அந்த ஆர்டர் தெரிஞ்சால் நீங்கள் தியானம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சுலபம். இன்னொருத்தராக இருந்தால் இது ஒரு பேக்கேஜாக போட்டு ஒரு நிறைய ரூபாய் வாங்கிட்டு போயிருப்பான். நான் ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன். ஏன்னா நம்ம இந்த புதுசு சுரேஸ்வராஜரை நம்மள்கிட்ட என்ன ராயல்ட்டியாக கேட்க போகிறார்? சுரேஸ்வராஜரை பரம்பரை எவனா இருந்துட்டு இல்லை நீ சுரேஸ்வரர் கிளாஸ் எடுத்தால் எனக்கு இவ்வளோ ரூபா வந்தாகணும். இப்போ சில ஆர்கனைசேஷன் இப்படி இருக்குது. இப்போ நான் உங்களுக்கெல்லாம் பஞ்சீகரணம் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? நீங்கள் யாருக்காவது சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு 1000 ரூபாயை வாங்கி நீங்கள் ஒரு 600 ரூபாய் 600 700 கூட எடுத்துங்க, எனக்கு ஒரு 300 அனுப்பிச்சுங்க. இது கமர்ஷியலைஸ் பண்ணியாச்சு. இப்போ பஞ்சீகரணம் பேக்கேஜ். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரொம்ப எங்கிட்ட முறையாக படித்ததுனால உங்களுக்கு ஒரு இது இருக்குமே, அதில் ஒரு தர்மம். பணம் வாங்கிட்டா ஓட்டு போடுறான் பாருங்கள், அது மாதிரி தர்மம். அவர்கிட்ட வாங்கிட்டேன், கை நீட்டி வாங்கிட்டேன், அண்ணனுக்கு தான் போடணும்னா. அது மாதிரி சாமியார்கிட்ட பேக்கேஜ் கொடுத்துட்டார். அவர் எங்கிட்ட சொல்லி கொடுத்துட்டார். எனக்கு பிஸ்னஸுக்கு பிஸ்னஸும் ஆச்சு, ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ஆச்சு. ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லை, அது ஸ்பிரிச்சுவல். அது என்ன அப்படிலாம் நடக்கிறது உலகத்தில் பார்த்துட்டு. யாருக்கு என்ன கொடுக்கறது? என்ன உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நமஸ்காரம் தான் பண்ண முடியும். எல்லாம் நடக்கிறது உலகத்தில் பார்த்துட்டு. பரவாயில்ல, அதனால நல்ல காரியம் நடந்தால் சரிதான், நம்ம இதுக்காக சொல்லலை. உலகத்தில் பார்க்கணும். அது இப்படிலாம் நடந்திருக்கு. எங்கிட்ட ஒருத்தர் கதை சொன்னார். என்ன இவ்வளோ சர்வசாரமாக இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க, அங்கே பாருங்கள் அவன் 5 ஸ்டார் ஹோட்டலில் இது நீங்கள் சொல்கிறதுல 10% என்ன 5% 10% கூட சொல்லலை. ஆனால் ஒன்றுக்கும் தனித்தனியாக ஸ்பேஸ் மெடிடேஷன் 2 days இன் 5 ஸ்டார் ஹோட்டல். ஸ்பேஸ் மெடிடேஷன் ரொம்ப 5000 ஹாங்காங் டாலர்ஸ். இதை கொடுத்துன்னு இவங்களும் நான் ஸ்பேஸ் மெடிடேட் பண்ணினேன் சொல்லிக்கிறாங்க. டுடே வி ஆர் மெடிடேட்டிங் அப்பான் ஸ்பேஸ். இங்கிலீஷில் பேசும். ஸ்பேஸ் மெடிடேஷனுக்கு $5000.
அப்புறம் ஏர் மெடிடேஷன், அப்புறம் ஹோல் பேக்கேஜ் பண்ணினா அதுக்கு கன்செஷன். மொத்தம் எத்தனை? 5 பூதம் இருக்குது. 5 எவ்வளவு? $25,000. $25,000. ஆனால் 5 நீங்கள் பண்ணினீங்கன்னு சொன்னால் $20,000 கொடுத்தா போதும். அதுக்கு போகிறவங்க இருக்காங்க, அதுக்கெல்லாம் போயிட்டு வரவங்களும் இருக்காங்க. நம்ம இங்கே 6 மாதம் கோர்ஸ் நடத்தி $5,000 டெபாசிட் வாங்கிட்டு திரும்ப கொடுக்குறோம். ஏன்னா உருப்படியாக கிளாஸில் இருக்கணுமேங்கிறதுக்காக. அதையும் வாங்கிட்டு போயிட்டு அவங்க சொல்கிறாங்க நம்மள்கிட்ட, அந்த சாமியாரை போய் பார்க்க போனேன், அவர் 15,000 வாங்கிட்டு சும்மா சரியாக கூட பார்க்காம அனுப்பிச்சிட்டார் சாமியார் எங்கிட்ட சொன்னான். எனக்கு எப்படி இருக்கும்? நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவ். 6 மாதம் இங்கே கோர்ஸ் நடத்திருக்கேன். எனக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஜனங்கள்லாம் எவ்வளோ கிரேசியாக இருக்காங்க விஷயம் தெரியாமல். அதாவது 6 மாதம் கோர்ஸ் நடக்கிறது, கீதா கோர்ஸ் நடக்கிறது. 5,000 rupees டெபாசிட் கட்ட சொல்கிறேன். ஏன்னா நடுப்புற போயிட்டா என்ன பண்ணுறது? அந்த $5,000 திரும்ப கொடுக்குறேன்னு வேறு சொல்கிறேன். மற்றதெல்லாம் அக்காமடேஷன் ஃப்ரீ, ஃபுட்டு ஃப்ரீ, எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ. யாரோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அதை நான் வாங்குகிறேன். நான் சாமியார், பிச்சை தான் வாங்கி தான் பண்ண முடியும். அப்போ நம்ம பண்ணுறோம், சரின்னு கொடுக்குறோம், அதை கொடுத்துட்டு வாங்கிடுறோம். அவங்களுக்கு பணம் இருக்குது, இல்லாதவங்க இல்லை. அவங்க வாங்கிட்டு போய் அந்த $5,000 கொடுத்து திரும்ப கொடுத்த உடனே கடைசி நாள் கரெக்டாக யாருக்கும் சொல்லாமல் டக்குன்னு கவரில் போட்டு கொடுத்தாச்சு எல்லாரும் கையிலையும். யாரோ ஒருத்தர் 2 பேர் இருக்கட்டும் சுவாமின்னு சொன்னாங்க, சில பேர் வாங்கினாங்க. சந்தோஷம் தான். நம்ம சொன்னதை நம்ம கடைப்பிடிச்சாச்சு. நம்ம சொன்ன வார்த்தை சத்தியமேவ ஜெயத்தை நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம். அதை வாங்கிட்டு போய் அவங்க இது பண்ணுறாங்க. அதுக்காக நமக்கு கொடுக்கலன்னு துக்கம்னு இல்லை, நம்ம சந்தோஷமாக தானே கொடுக்குறோம். சந்தோஷமாக தான் வாங்கி டெபாசிட் பண்ணுறோம், சந்தோஷமாக தான் கிளாஸ் எடுக்கிறோம், சந்தோஷமாக தான் ரிட்டர்ன் பண்ணுறோம். கொடுக்கணுமே சொல்ல மாட்டாங்களா யாராவது? பரவாயில்ல இருக்கட்டும்னு அப்படி கூட நினைக்கல. இன்னும் வேணால் $5,000 சேர்த்து கொடுக்குறேன், வாங்கிட்டு போங்க. ஆனால் என்ன பண்ணுற, சேம் பர்சன் இன்னொரு இடத்துல போய் யாரோ ஒரு சாமியாரை பார்க்க போய் அவங்களுக்கு $15,000 கொடுத்துட்டு அந்த சாமியார் கொஞ்சம் கூட பார்க்கலேன்னு சொல்லிட்டு துக்கப்பட்டு எங்கிட்ட சொன்னால், சரி நான் என்ன நினைக்க முடியும் சார்? சரி பகவான் நல்ல புத்தி எல்லாருக்கும் கொடுக்குறது. அப்படிலாம் நடக்குது உலகத்தில், இதெல்லாம் நடக்குது. ஆனால் இங்கே எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்? இடையில இந்த ஒரு தகவல், துக்கம் ஒன்றும் இல்லை, ஜனங்களுடைய அஜ்ஞானத்தை பார்த்து ஒரே என்ன சொல்கிறது பார்த்து நம்ம அதுக்காக என்ன பண்ண முடியும்னா இறக்கம்தான் பட முடியும். இந்த பணம் அவ்வளவு முக்கியமாயிடுது. பணம் தேவைதான். ஆனால் சாதனம் சாதனமே சாத்தியமாயிடக்கூடாது. அதனால தான் இதெல்லாம் நன்றாக இருக்கு. பகவான் அனுகிரகம் பண்ணுறதுக்கு காரணம் அதுதான். நம்ம அதை லட்சியமாக வச்சு எதுவுமே பண்ணுறது கிடையாது. அதுக்காக மற்றவங்க பண்ணுறவளை நான் குறையாகவும் சொல்லலை. ஆனால் விஷயங்கள் இப்படி இருக்குது, இதுலாம் நமக்கு தாத்பரியம் இல்லைங்க. இதை நீங்கள் மதிக்கணும், இதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். இந்த மெடிடேஷனை நீங்கள் எல்லாரும் மதிக்கணும். பணத்தை கொடுத்து இது சம்பாதிக்க முடியாது. இதை எங்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க, சில சுவாமிஸே சொல்லுவாங்க, உனக்கு இருக்கிற நாலெட்ஜுக்கு நீ எப்படி மார்க்கெட் பண்ணலாம் தெரியுமா சொல்லுவாங்க. இந்த மாதிரியா நான் மார்க்கெட் பண்ணுறதுக்காக சன்னியாசியானே, இந்த உலகத்தே கொடுத்தாலும் இந்த ஞானத்துக்கு ஈடாகுமா? இந்த ஞானத்துக்கு ஈடு ஒன்றுமே கிடையாது. இப்படிலாம் சொல்கிறவங்களாம் இருக்காங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளவு தூரத்துக்கு இந்த லைஃப்க்கு இதை போய் மார்க்கெட் பண்ணணும், இதை பைசா ஆக்கணும் அப்படின்னு நினைக்கணும்னா நம்ம பாட்டுக்கு நல்ல காரியத்தை பண்ணிகிட்டே இருக்கணும். யார் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ பண்ணிகிட்டே போகிறாங்க. நடந்தால் நடக்கிறது, பணம் இல்லாட்டி என்ன, மரத்தடி இருக்கவே இருக்குது. சித்வான் சுவாமி அப்படி தான் இருந்தார். பெரிய மகான்கள் அவங்கெல்லாம். அதனால் நான் இப்போ இருக்கிற இதெல்லாம் நான் குறை சொல்லலை. அதே சமயம் உண்மையை நாம் தெரிஞ்சுக்கணும். அது குறை சொல்கிறதுக்காக நம்ம இல்லை. யாரார் என்ன அவங்களும் நல்லவங்களாக இருப்பாங்க, எத்தனையோ நல்ல காரியங்களை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனாலும் இதில் இதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஆகாச தியானம், ஆகாசத்தை ரொம்ப நேரம் இது மாதிரி பிரம்மன், மாயா, அவ்யாக்கிருத்தம், ஆகாசம், அதில் இருக்கிற குணங்களை நினைக்க வேண்டியிருக்கு. வாயுன்னு சொன்னால் வாயுவில் எத்தனை குணம் இருக்குதுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. அப்புறம் தேஜஸ் தத்துவம், அக்னி தத்துவம், அதில் எத்தனை குணம் இருக்குதுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. அப்புறம் ஜலதத்துவம், அப்தத்துவம், அப்புறம் அடுத்து அதெல்லாம் இங்கே சொல்கிறார். சப்தஸ்பர்ஷ ரூப குணைஹி
திரிகுணம் தேஜ உச்சியத்தை. புரியுறது இல்லையா? நான் ரொம்ப நேரம் சொல்ல போகிறதில்ல, இந்த இடையில தான் இந்த கதையெல்லாம் பேசிட்டேனே. தேஜகான்னு சொன்னால் இந்த இங்கே என்ன தத்துவம்? அக்னி தத்துவம், தேஜஸ் தத்துவம். அது சப்த ஸ்பரிஷ ரூபம், 3 குணம் இருக்குது. ஆகாசத்தோட காரியமான, ஆகாசம் வாயு அதனுடைய காரியமானத்தினால சப்தஸ்பரிசமும் இருக்குது. ஏன்னா அக்னியில் சப்தம் வருதா இல்லையா? எரியிற போது சப்தம் வருது. அது தொட்டா என்ன வருது தெரியும், பர்னால்னா என்ன தொட்டா தெரியுறது, ஸ்பரிசம் இருக்குது. அதே மாதிரி பக்கத்தில் போனாலே செகை அடிக்கிறதுங்கிறோம். அதுக்கப்புறம் கண்ணுக்கு தெரியறது ரூபம். 3 குணம் இருக்குது. சப்த ஸ்பரிஷ ரூப குணைஹி திரிகுணம் தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி. அதே தான் தேஜ உச்சியதே. சப்த ஸ்பரிஷ ரூப ரச குணைஹி. இந்த ஸ்லோகா ஃபார்மே அழகு. இந்த ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணிட்டு மனசுக்குள்ளே தியானம் பண்ணினா அது நீங்கள் உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஆனாலும் இதன் பெருமை எவருக்கு யார் சொல்வார், அது ஆனால் அது ஆவர் அதுவே சொல்லும். பண்ணி பார்த்தா ஆபஹா சதுர்குணாக. தண்ணீரில் 4 இருக்கு. நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி. அடுத்தது சப்தஸ்பரிஷ ரூப ரச கந்தைஹி பஞ்சகுணா மகி. மகினே போட்டுட்டார் இங்கே. மகி, மகினா பூமி. இந்த பூமியானது 5 குணத்தோடு இருக்குது. ஆகாசத்தோட குணமான சப்தம், வாயுனுடைய குணமான ஸ்பரிசம், நெருப்பினுடைய குணமான ரூபம், அப்புறம் ஜலத்தினுடைய குணமான ரசம், அதுக்குன்னு ஸ்பெஷல் யுனீக் குணம் கந்தம். ஒரு சூத்திரம் பார்த்தோமே, கந்தவதி வா பிருத்திவியா, ஏதோ ஒரு சூத்திரம் பார்த்தோம் யோக சூத்திரத்தை. அதனால் அந்தந்த அதில் சம்யமம் பண்ணால் அது வரும்னு சொல்லியிருக்கார் பதஞ்சலி. அந்தந்த இந்திரிய அனுபவங்களை ஸ்மரண தியானம் பண்ண சொல்கிறார். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் 5 வகை தெரிதல். இந்த பரிமேலழகர் அதை ரொம்ப அழகாக சொல்கிறார். அந்த அவருடைய உரை ரொம்ப அழகு. நீங்கள் வேணால் லைப்ரரி இருக்குது, பரிமேலழகருடைய உரை எடுத்து படித்து பாருங்கள். இந்த சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம்ங்கிறதுக்கு அவர் எவ்வளோ அழகாக வகை தெரிவான். அது அவ்வளோ அழகாக வகை தெரிதல் என்பதாவது அப்படின்னு சொல்லி இதைத்தான் எழுதியிருப்பார். அழகாக எழுதியிருப்பார். அப்புறம் தேபிய சமப படிக்கலையோ? அது படிக்கல. சப்தஸ்பரிஷ ரூபரச கந்தை பஞ்சகுணாமஹி தேபிய சமபவத் சூத்ரம் பூதம் சர்வாத்மகம் மஹத். லிங்கம் சர்வாத்மகம் மஹத். சப்தஸ்பரிஷரூபரச கந்தைः பஞ்சகுணாமஹி தேபியः சமபவத் சூத்ரம் லிங்கம் சர்வாத்மகம் மஹத். பூதம்னு ஒரு பாடம், லிங்கம்ங்கிற பாடம் இருக்குதுன்னு கீழே ஃபுட் நோட் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு புஸ்தகம் ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா, இந்த புஸ்தகத்தில் சப்தஸ்பரிஷரூபரச கந்தைஹி மஹி பஞ்சகுணாக. மஹி பஞ்சகுணாக, பஞ்சகுணங்களை உடையது. பஞ்சகுணவதி, 5 குணங்களை உடையதாக இருக்கிறது. சப்தஸ்பரிஷரூபரச கந்தைஹினால 5 குணங்களை உடையதாக இருக்கிறது. தேப்யா, தேப்யான்னு சொன்னால் அவைகளிலிருந்து. அவைகளின் தேப்யான்னு சொன்னால் சப்தரச சப்தஸ்பரிஷ ரூபரச கந்தேபியா. கந்தேபியா இந்த 5 குணங்களிலிருந்து சூத்திரம் சமபவத்து. மகத்து சர்வாத்மகம் சூத்திரம் சமபவத்து. இந்த சூக்ஷ்மபூதங்கள் இப்போ சொல்லியாச்சு. இப்போ ஞாபகம் வச்சுக்கணும், அவ்யாக்கிருத்திலிருந்து பஞ்ச
சூக்ஷ்ம பூதங்கள் உண்டாயிற்று. இனி பஞ்சஸ்தூலபூதம் உண்டாக போகிறது. பஞ்சஸ்தூலபூதம் உண்டாக போகிறது. ஆனால் இந்த பஞ்ச சூக்ஷ்ம பூதங்கள் 5 குணங்கள் மயமாக பஞ்ச சூக்ஷ்ம பூதங்கள் இருக்கிறது. அதிலிருந்து என்ன ஆச்சுன்னா சமஷ்டி லிங்க சரீரம். சூத்திரம்னு சொன்னால் ஹிரண்ய கர்ப்பனுக்கு சூத்ராத்மான்னு ஒரு பேர். எல்லாவற்றிலும் அனுஸ்யூதமாக இருக்கிறவர். சர்வாத்மகம், சர்வாத்மகம்னா எல்லாருடைய சரீரத்திலையும் இவரைத்தான் நம்ம சில இடங்களில் அந்தர்யாமின்னு கூட சொல்கிறது உண்டு. ஆனாலும் இப்போ அப்படி நான் ரொம்ப அதுக்குள்ளே போகலை. சூத்ராத்மா சொன்னால் ஹிரண்ய கர்ப்பன். அவ்யாக்கிருதா சொன்னோம் இல்லையா, அங்கே மாயிலேருந்து அவ்யாக்கிருதாத்மகம் சொன்னோம் இல்லையா. இப்போ அடுத்தது ஹிரண்ய கர்ப்பா. இதெல்லாம் உடையவனாக இந்த சூக்ஷ்மபூதங்களை தன்மாத்திரைகளையே தன்னுடைய சரீரமாக உடையவனாக, தன்மாத்திர ரூபமாக இருக்கிற சூக்ஷ்ம பஞ்சபூதங்களையே தன்னுடைய சரீரமாக உடையவனாக இருப்பவன் ஹிரண்ய கர்ப்பன். ஒரு பேர் வைக்கிறோம், அதுக்கு ஒரு பேர் வச்சுடுறோம். அதாவது காஸ் லெவலில் இருக்கிற போது அவ்யாக்கிருத்தன் ஈஸ்வரன்னு பேர். கொஞ்சம் இஃபெக்ட் லெவலுக்கு வரும்போது, அதாவது கிராஸ் லெவல் இஃபெக்டுக்கு வர்றதுக்கு முன்னால் ஒரு சட்டில் லெவல் இஃபெக்ட் இருக்குது. சூக்ஷ்மமான ஒரு காரியம் இருக்குது, அப்புறம்தான் ஸ்தூல காரியம். ஆக காரணம் ஒரு ஸ்தூல நிலை சூக்ஷ்ம நிலைக்கு வந்து பிறகு ஸ்தூல நிலைக்கு வருகிறது. இப்போ விதை என்ன பண்ணுறது? விரியறது. விரிஞ்சதுக்கு பிறகு முளை வருது, அப்புறம் அப்படி மேலே வருது, அதுக்கப்புறம் இலையெல்லாம் வருது. அது மாதிரி அந்தந்த லெவலை மனசில் வச்சுன்னு சொல்கிறாங்க. நம்ம மனசுக்கு எப்போவுமே சூக்ஷ்மமாக திங்க் பண்ணுற கெப்பாசிட்டி வேணும். அப்படி நுண்மையாக சிந்திக்க ஆரம்பித்தா இந்த இமோஷனல் ப்ராப்ளம் எல்லாம் நிறைய சால்வ் பண்ணிவிடலாம். வீட்டுக்குள்ளே இருக்கிற உணர்ச்சி பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது பாருங்க. இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணினா இமோஷன்ஸுக்கெல்லாம் எங்கே அவகாசம்? சொல்லப்போனால் எல்லாம் என்னென்னா எல்லாம் பாஞ்ச பௌத்திக சூக்ஷ்ம பாஞ்ச பௌத்திக விகாரம்தான். ஆல் இமோஷன்ஸ், இச்சா, துவேஷா, சுகம், துக்கம், சங்காதா, சேத்தனா, திருதி. நான் சொல்லலை, பகவான் சொல்லியிருக்க. இந்த இதில் இருக்கேன், 10வது அத்தியாயத்தில் வரும். தொடக்கத்தில் பகவான் சொல்லுவார், அங்கே இதெல்லாம் சொல்லுவார், மத்த ஏவ பிருத்தக் விதாக. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? அதில் இதெல்லாம் சொல்லுவார் நிறைய. 10வது அத்தியாயத்தில் புத்தி ஞானம் அசம்மோகா, புத்திர் ஞானம் அசம்மோகா, க்ஷமா சத்யம் தம சுகம் துக்கம் பவோ பாவஹ, பயம் சாபயமேவ ச, அஹிம்சா சமதா துஷ்டி, தபோதானம் யசோ யசः, பவந்தி பாவா பூதானாம் மத்த ஏவ பிருத்தக் விதாः. ஆல் இமோஷன்ஸ் எல்லாம் இந்த பஞ்சபூதத்தோட மாடிஃபிகேஷன். எப்படி இந்த ஸ்தூல பஞ்சபூதம் இருக்கோ, இது இது என்னது அடியில் என்ன இருக்குது? எலும்பு இருக்குது, எலும்புக்குள்ள மஜ்ஜை இருக்குது, அதுக்குள்ள ஊன் இருக்கும், ஊனுங்கிறோம். ஊனுக்கு மேலே எலும்பு, எலும்புக்கு மேலே தோல், நரம்பு, சதை, கொழுப்பு, இத்தனையும் இதெல்லாம் என்னதுன்னா பஞ்சபூத விகாரம், ஐம்பூத விகாரங்கள். இது ஸ்தூல ஐம்பூத விகாரங்கள். நம்ம எல்லா விதமான உணர்ச்சிகளும் சூக்ஷ்மமான பஞ்சபூத விகாரம். இது புரிஞ்சுக்க முடியுமா? மனசில் கிரகிக்க முடியுமா? எல்லாம் கெமிக்கல் ரியாக்ஷனுங்கிறான். அதனால தான் சைக்கியாட்ரிஸ்ட்டு அவன் என்ன பண்ணுறான்? மெடிசன் கொடுக்குறான். அதை அவங்க ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அது பண்ணால் அது சட்டில் ஃபார்மில் போய் ஒர்க் பண்ணுறது. நியூரோ சிஸ்டம் இன்னெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம கவனிக்கிறதே இல்லை.
நமக்கு இருக்கிறதே பிரச்சனையே தான் பெருசாக இருக்குது. ஆழமாக பார்த்தா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆக தேபியா சர்வாத்மகம் சூத்திரம் பூதம். பூதம்னா லிங்கம், லிங்கம்னா அடையாளம். ஏன்னா சமஷ்டி, அதாவது மெய்ப்பொருள் இருக்குங்கிறதுக்கு இது அடையாளங்கிறாங்க. பரபிரம்மன் மாறாத ஒரு மெய்ப்பொருள் இருப்பதற்கு இதை வச்சு புரிஞ்சுக்கணும். நம்முடைய சூக்ஷ்ம சரீரத்துக்கு லிங்க சரீரம்னு பேர். லிங்கம்னா குழுன்னு அர்த்தம். க்ளூ ஃபார் வாட்டுனா, க்ளூ ஃபார் பியூர் கான்ஷியஸ்னஸ். நம்ம மைண்டு இருக்கிறத வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், கான்ஷியஸ்னஸ்ஸை புரிஞ்சுக்கிறோம். கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் மைண்டு கான்ஷியஸாக இருக்காது இல்லையா? மைண்டு மேட்ரு தானே. மைண்டு கான்ஷியஸாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? மைண்டு கான்ஷியஸாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அது கான்ஷியஸ்னஸ் இதோட சம்பந்தம் இருக்கிறதுனால தான் மைண்டு கான்ஷியஸாக இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது. இந்த இரும்பு குண்டு இருக்குது, இரும்பு பால்னு வச்சுக்கோங்களேன், அயன், ஒரு இரும்பு தடியோ என்னவோ வச்சுக்கோங்க. அதை நெருப்பில் போட்டால் என்ன ஆகும்? இது என்னது, கருப்பாக இருக்குது, குளிர்ச்சியாக இருக்குது. கருப்பாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிற இரும்பு தடி, இரும்பு குண்டு, அயோகோளகம், அந்த இரும்பு இதை கொண்டு போய் நெருப்பில் போட்டால் என்ன ஆகுதுன்னா, ரொம்ப நேரம் இருந்ததுன்னா நெருப்பு மயமாகி செக்கச்செவேர்னு மாறி சுடுறது. குளிர்ச்சியாகவும் கருப்பாகவும் இருந்த ஒரு பொருள் நெருப்போட ரொம்ப நேரம் தொடர்பு கொண்டதுனால செகப்பாகவும் சுடும் தன்மையுடையதாகவும் மாறுவதை போல, இதுதான் எக்ஸாம்பிள். இந்த சூக்ஷ்ம இந்த மனசு என்ன பண்ணுகிறதுனா, அந்த பிரம்மத்தோட சேர்ந்ததுனால அதோட குணமெல்லாம் இதுக்கு முக்கியமான குணம் என்னதுன்னா சைத்தன்யம். ஒரு ஸ்லோகம் இருக்கு இல்லையா, ஆத்மபோதத்தில் இருக்கு, ஆத்ம சைத்தன்யம். அது இந்த இதில் வேறு இடத்துல இருக்குது, தப்தாய பிண்டவத்து அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. தப்த அயஃப் பிண்டவத்து. தப்தம்னா சூடு, அயம்னா இரும்பு, பிண்டம்னா உருண்டை. தப்த அயஃப் பிண்டவத்து அப்படி ஒரு ஸ்லோகம் இருக்குது ஆத்மபோதத்தில், பார்த்தா தெரியும். சரி, சூத்திரங்கிறது லிங்க சரீரம், சமஷ்டி லிங்க சரீரம், பரம்பொருளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அடையாளம். இப்போ நமக்கு அதுதான் கேனோபனிஷத்தில் கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. கேனோபனிஷத்தில் கேள்வி கேட்குறான் சிஷ்யன், இந்த மைண்டு ஏன் திங்க் பண்ணுறது, எதனால திங்க் பண்ணுறது கேட்க. மனம் எதனால் சிந்திக்கிறது, மனம் எதனால் பொருளை சிந்திக்கிறது அப்படின்னு கேட்டால் பதில் சொல்லி ஆகணும். ஆக இந்த மனம்ங்கிறத வச்சு மனதை இயக்குகின்ற தத்துவம் ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை எதை கொண்டு அறிந்து கொள்கிறோம்னா, மனதை கொண்டு அறிந்து கொள்கிறோம். மனதை இயக்கும் ஒரு மாபெரும் தத்துவம் ஒன்று இருக்கிறது என்பதை மனதின் துணை கொண்டே அறிகிறோம் இல்லையா? ஆகவே மனதை இயக்குகின்ற ஒரு தத்துவம் இருக்கிறது என்பதை புரிய வைப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே மனச லிங்கம், சூக்ஷ்ம சரீரத்தையே லிங்க சரீரம். லிங்கம்னா க்ளூ ஃபார் பியூர் கான்ஷியஸ்னஸ். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு மனசு தான் க்ளூ. நம்ம மனசை வச்சே இந்த மனசுக்கு தலைவனை மனம் அறிகிறது. அப்போ உயிராகிய எனக்கு, அப்படி சொல்லணும், ஜீவனாகிய எனக்கு கடவுள் இருக்கார், இது இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இன்னும் கொஞ்சம் கடினமான விஷயம். நான் அதுக்குள்ளே போகலை. அப்படி போனால் இன்னும் சாஸ்திரத்தில் நிறைய விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். இதில் இந்த நுணுக்கத்துக்கு முடிவில்லை. அப்போது எதனால் நான் தெரிஞ்சுக்கிறேன்னா, கடைசியில் பார்த்தா என்னால் தான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்ல வேண்டியிருக்கும். என்னால் என்ன, நான் யார், நான் ஜீவனா பிரம்மனா அப்படி சொல்ல. மனது இருக்கிறதுனால தான் நான் இருக்கேங்கிறதே எனக்கு தெரியுது இல்லையா? இப்போ ஒரு நிறம் தெரிகிறது, இந்த நிறத்தை தெரிவிக்கிறது கண்ணு. இந்த கண்ணுக்கு பின்னால் நான் இருக்கேங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா, நான் ஒருத்தன் இந்த உடம்புக்குள்ளே இருக்கேங்கிறதுக்கு என்ன ஆதாரம்?
நான் இந்த உடம்புக்குள்ளே நான் ஒருத்தன் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா இந்த உடம்பு இருக்கிறது தான் ஆதாரம். இந்த உடம்பு மனசு இருக்கிறதுனால தான் நான் இருக்கேன், உடம்புக்கு மனசுக்கு வேறாக இருக்கேன்னு எனக்கு தெரியறது. நான் இங்கே உடம்பை பற்றி பேசலை, இருந்தாலும் புரியறதுக்காக சொல்கிறேன். உடம்பும் மனசும் தான் உடம்பு மனசுக்கு வேறாக நான் இருக்கேங்கிறத தெரிய வைக்கிறதுக்கு அடையாளம். புரியுறதா? உடம்பும் மனசும் தான் உடம்பு மனசுக்கு வேறானவன் நான் புரிஞ்சுக்கிறதுக்கு குழுவா இருக்கு. அதனால அதுக்கு பேர் லிங்கம்னு பேர். லிங்கியத்தே அனுமீயத்தே அனேன பரம்பிரம்ம இதி ஹேதோஹோ சூக்ஷ்மசரீரம் லிங்கமித்யுச்சியதே, லிங்க சரீரம் இத்யுச்சியதே. இப்படி புரிஞ்சுக்கணும். லிங்கியத்தே, லிங்கியத்தேன்னா என்ன அர்த்தம்? அனுமீயத்தே, அனுமானம் செய்யப்படுகிறது. அனுமானத்தின் மூலமாக அறிந்து கொள்ள. நேர பார்க்கல, கண்ணால் பார்த்தேன்னா நான் உண்மையிலே உள்ளுக்குள்ளே கருப்பா சிகப்பா, உடம்பு வேணா கருப்பு சிகப்பு, உள்ளுக்குள்ளே நான் யாரு? கருப்பா சிகப்பா வெள்ளையா, ஆணா பெண்ணா? என்னது? ஆணுக்குள்ளேயும் நான்கிற தத்துவம் இருக்கு, பெண்ணுக்குள்ளேயும் நான்கிற தத்துவம் இருக்கு. எதுல தான் நான்கிற தத்துவம் இல்லை. இப்ப நான் எதன் துணை கொண்டு இருக்கிறேன் என்று உணர்கிறேன் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கணும், மனசு எனக்கு பிரமாணம் இல்லை. ஆனாலும் மனசு இருக்கிறதுக்கே நான் தான் ஆதாரம். ஆனாலும் நான் இருக்கேங்கிறத விவகாரத்தில் புரிஞ்சுக்கிறதுக்கு மனசு எனக்கு அனுமானம். மனதிற்கு வேறாக நான் இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வதற்கு மனமே காரணம். அதனால மனம் லிங்கம். ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு மனம் எனக்கு துணையாக இருக்கிறது. மனதின் துணை கொண்டுதான் மனதிற்கே வேறானவன் நான் என்பதை மனதால் அறிந்து கொள்ளுகிறேன். அதனால அது மாதிரி இது சமஷ்டி. இப்போ பேசிட்டு இருக்கிறதுலாம் இப்போ நான் இங்கே கிளாஸில் உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னது எஷ்டி லெவல். இது இண்டிவிஜுவல் ஆங்கிள், டோட்டல் ஆங்கிள் ஆல்சோ சேம். எனக்கு ஏன்னா நம்ம சாஸ்திரத்தில் ரொம்ப முக்கியம், இண்டிவிஜுவலையும் டோட்டலையும் பேசிகிட்டே வருவோம். ஏன்னா இண்டிவிஜுவல் தனியாக ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் சோமனி இண்டிவிஜுவல்ஸோட தான் ரிலேஷன்ஷிப் இருக்குது. மினிமம் ஒன்றாவது வேணும், இல்லாட்டி விவகாரமே கிடையாது. எனக்கு புஸ்தகத்தோடையாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். இண்டிவிஜுவல்ஸ் தனியாகவே ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. உள்ளுக்குள்ளேயே பார்த்தா ஏகப்பட்ட பர்சனாலிட்டி. இந்த இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் எப்பவும் டோட்டலோட மிங்கிளாகித்தான் விவகாரம் பண்ண முடியும். அதனால் எப்போவுமே சாஸ்திரம் டோட்டலையும் சேர்த்தே தான் திங்க் பண்ணும். தனி மனிதன் சமூகம், சமூகத்தை விட்டு தனி மனிதன் பிரிந்திருக்க முடியாது. பல தனி மனிதர்கள் இல்லாமல் சமூகம் இல்லை. பல்வேறு சோமெனி இண்டிவிஜுவல்ஸ் சேர்ந்தது தான் டோட்டல். ஆனால் இண்டிவிஜுவல்ஸ் தனியாக இருந்தாலும் டோட்டலி இண்டிவிஜுவலையும் பிரிக்க முடியாது. சமஷ்டி வெஷ்டி. அதனால்தான் உபாசனை எல்லாம் அப்படி தியானமெல்லாம் இருக்குது வேதத்தில். பிராணம் இது என்னது? அன்னநிந்தியாத் தத் விரதம் பிராணோவா அன்னம் ஷரீரமன்னாதம் பிராணே ஷரீரம் பிரதிஷ்டிதம் ஷரீரே பிராணः பிரதிஷ்டிதः ததேததன்னமன்னே பிரதிஷ்டிதம் சய ஏததன்னமன்னே பிரதிஷ்டிதம் வேத பிரதிதிஷ்டதி. பிரதிதிஷ்டத்தின்னா நல்ல மைண்டு ஸ்ட்ராங் ஆகிடுதுன்னு அர்த்தம். இந்த வேதத்தில் அடிக்கடி பிரதிதிஷ்டத்தின்னு வந்துட்டே இருக்கும். இந்த ட்ரூத்தை புரிஞ்சா அது உனக்கு கன்விக்ஷன் வந்துடும், ஃபோம் ஆகிடுவேங்கிறது, உறுதியாயிடுவேங்கிறது. இது லிங்க சரீரம், இது சமஷ்டி லிங்க சரீரம். நம் அனைவருக்கும் எல்லாரையும் இயக்கிற ஒரு டோட்டல் பவர் ஒன்று இருக்குங்கிறது ஒத்துக்கணும் எல்லாரும். அந்த பவருக்கு பேர் தான் ஹிரண்ய கர்ப்பா. இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், இது பின்னால் நிறைய வரப்போகிறது, எல்லாம் பார்க்குறோம். அப்பப்போ ஸ்லோகத்திலேயே அர்த்தத்தை பார்த்து தெரிஞ்சுப்போம். அதுக்கு தான் பேர் மகத்து, சர்வாத்மகம், அனைவருக்கும்
ஆத்மாவாக இருப்பது. வேதம் இதை பற்றி தான் நிறைய பேசும். வேதங்களில் உபனிஷத்துக்களில் பார்த்தா இதில் தான் ரொம்ப சூக்ஷ்மமாக போய் அத்வைத சித்தாந்தம் பண்ணுறோம். ஆனால் இதைத்தான் நிறைய வேதங்களில் பேசப்பட்டிருக்கு. ஹிரண்ய கர்ப்பசமவர்த்ததாக்ரே பூதஸ்ய ஜாதः பதிரேகாசி. ஹிரண்ய கர்ப்பங்கிற பதத்துக்கு ஆம்னீஷியன்ட்னு அர்த்தம். ஹிரண்யம் அப்படின்னா நாலெட்ஜ், அறிவு. கர்ப்பகான்னா உள்ளேன்னு அர்த்தம். அப்போ சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் சர்வஜ்ஞா, இங்கிலீஷில் சொன்னால் ஆம்னீஷியன்ட், தமிழில் சொன்னால் வாலறிவு, எல்லாம் அறிந்தவன், வாலறிவன். வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா, கற்றதனால் ஆயப்பயன் என்கொல் வாலறிவன். மேலும் இதை பற்றி நம்ம நாளை வகுப்பில் சிந்திப்போம். ஹரி ஓம். ஓம் நமः பிரணவார்த்தாய சுத்த ஞானைகமூர்த்தயே நிர்மலாய பிரசாந்தாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயே. செய்யுமாறொன்றும் காணே திருவடி போற்றி போற்றி. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி. அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம்.